பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே பல்வேறு மனிதர்களுடைய வரலாறுகளை ஆராய்ந்து அவர்கள் நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இருந்து பல உயரிய நன்மைகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம், பின்பற்றவும் முயற்சி செய்கிறோம். சிறு வயதிலே நாம் விளையாட்டாக விட்ட சிவகாசி ராக்கெட்டுகள் செங்குத்தாக பறந்து கடைசி வரை பறந்து அதற்கு பிறகு வெடித்தோ வெடிக்காமலோ கீழே விழுகிற பொழுது நமக்கு மனதிற்கு மிக நிறைவாக இருக்கிறது. ஆனால் அதுவே கொஞ்சம் கோணலாக வைத்து அடுத்த விட்டு சிவத்தின் மேலோ வேறு எங்கேயோ போய் தரையிலேயோ பறந்து போய் அது வீணாக போய்விட பொழுது நமக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் ராக்கெட்டிலேயே ஒருவர் பறந்தால் அவருடைய உணர்வு எப்படி இருக்கும், அதனுடைய அனுபவத்தை சொல்லக்கூடியவர் யார், அந்த உணர்வுகளை நாம் யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால், இன்றைக்கு ஒருவர் மட்டும்தான் அந்த அனுபவத்தை சொல்வதற்கு நம்மோடு இருக்கிறார். கல்பனா சாவ்லா அவர்களை நாம் இதற்காக தியாகம் செய்தோம். ஆனால் ராகேஷ் சர்மா என்று சொல்லப்படுகிற ராக்கெட் சர்மா இன்றைக்கும் நம்மோடு இருந்து கொண்டு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார். விண்வெளியில் ராக்கெட்டில் பறந்த முதல் இந்தியர் என்கிற பெருமை ராகேஷ் சர்மாவுக்குத்தான் உண்டு. இவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால், இவர் பிறந்த பாட்டியாலாவிற்கு நாம் போக வேண்டுமா, அல்லது அவர் வளர்ந்த ஹைதராபாத்திற்கு நாம் போக வேண்டுமா என்றால் அவ்வளவு அவசியமில்லை. நமக்கு மிக அருகிலே தான் ராகேஷ் சர்மா வசிக்கிறார், வாழ்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அல்லவா? நம்முடைய ஊட்டிக்கு அருகிலே இருக்கிற அல்லது போகிற பாதையிலே இருக்கிற குன்னூரிலே தான் நம்முடைய ராகேஷ் சர்மா அவர்கள் இன்றைக்கும் வசித்து கொண்டிருக்கிறார். விண்வெளியிலே இருந்து பூமியினுடைய உருண்டையை அச்சு அசலாக பார்த்து ரசித்த ஒரு அனுபவம் இருக்கிறதே, எத்துணை பேருக்கு கிடைக்கும்? நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், திரைப்படத்திலே பார்க்கலாம், புகைப்படத்திலே பார்க்கலாம், அல்லது படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ராகேஷ் சர்மா 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து அந்த பூமியினுடைய உருண்டையை அப்படியே அச்சு அசலாக பார்த்திருக்கிறார். அந்த அனுபவத்தை எல்லாம் நம்முடைய சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்விடமாக ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார், ஏன் குன்னூரை தேர்ந்தெடுத்தார் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இறுதி காலத்திலே தன்னுடைய உயிர் இங்கே தான் போக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எங்கெங்கோ இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். வாழ்வதற்கு எங்கு வேண்டுமானாலும் வசதி இருக்கிறது என்று இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வீடு வாங்கி கொண்டு இருந்து விடலாம். ஆனால் வடக்கே பிறந்து ஹைதராபாத்திலே வளர்ந்து ஒருவர் தமிழ்நாட்டைத்தான் தன்னுடைய இறுதி காலத்திற்காக நான் அங்கு அதுவரை இருக்கப் போகிறேன், தன்னுடைய வாழ்விடமாக, நிரந்தர வாழ்விடமாக நான் தமிழ்நாட்டைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னால் அது ரொம்ப வியப்பாக இருக்கிறது அல்லவா? 7 ஆண்டுகளாக சத்தமில்லாமல் ராகேஷ் சர்மா குன்னூரிலே தான் வசித்து வருகிறார். ஒரு வடமாநிலத்தவர் நிரந்தரமாக தமிழ்நாட்டிலே தங்க நினைத்த சூழ்நிலை என்னவென்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1963 குன்னூருக்கு ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த குன்னூரை அவருக்கு மிக பிடித்து விட்டது. என்னுடைய வாழ்நாளிலே நான் செட்டில் ஆகிறது என்று சொன்னால் நான் இங்கே தான் செட்டில் ஆவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எவ்வளோ பேரை கேட்டால் நீங்கள் எங்கே செட்டில் ஆக விரும்புகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னோ சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இருக்க இடத்த விட்டு அவங்க நகரவே மாட்டாங்க. ஆனால் என்ன நினைத்தாரோ, என்ன திட்டமிட்டாரோ அதை அப்படியே செயல்படுத்தி விட்டார். இன்றைக்கு குன்னூரிலே மிக அமைதியான ஒரு சூழலிலே ராகேஷ் சர்மா தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வருகிறார். ராகேஷ் சர்மாவுக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் மும்பையிலே ஒரு பெரிய பதவியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். மகள் இளையவள், அவள் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். இந்த 2 பிள்ளைகளையும் மும்பைக்கும் வெளிநாட்டிற்கும் அனுப்பிவிட்டு இங்கேயே வசித்து கொண்டிருக்கிற ராகேஷ் சர்மா இந்திய விமானப்படையிலே ஒரு எளிய விமானியாக, அதுவும் டெஸ்ட் பைலட் என்று சொல்வார்கள். டெஸ்ட் பைலட் என்று சொன்னால் ஒரு விமானம் தயாரானதும் அதை பறக்க விட்டு பார்ப்பது. அது கிட்டத்தட்ட ஒரு சோதனை களம். அது அந்த விமானத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதனுடைய பிரச்சனையை அவர்தான் முதலிலே சந்திக்க வேண்டும். அதில் எதுவும் எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும்.
எனவே இதை டெஸ்ட் பைலட் என்று சொல்வார்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற HAL நிறுவனத்தில் அவர் எப்படி டெஸ்ட் பைலட்டாக பணிபுரிந்து கொண்ட காலத்தில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் நல்ல ஒரு ஒரு விண்வெளி கூட்டு முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் தான் அந்த பொறுப்பிலே பிரதம பொறுப்பிலே இருந்தார். உடனே முடிவாயிற்று. 3 ரஷ்ய விண்வெளி வீரர்கள், 1 இந்திய விண்வெளி வீரர், 4 ராக்கெட்டில் விண்வெளிக்கு அனுப்புவது என்று முடிவாயிற்று. அப்பொழுது இந்திய பைலட்டுகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அது நியாயப்படி பார்த்தால் மூத்த பைலட்டுகளுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ரஷ்யா என்ன சொன்னது? எங்களுக்கு டெஸ்ட் பைலட் என்று சொல்லப்படுகிற விமானத்தை சோதித்து பார்த்து பறக்கிற விமானிதான் வேண்டும் என்று சொன்னது. அப்பொழுது அதிலேயும் இவருக்கு போட்டியாக நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் இளமையோடும் துடிப்போடும் ஆர்வத்தோடும் பொங்கி வழிந்த ஒரு உற்சாகத்தோடும் இருந்த ராகேஷ் சர்மாவை ரஷ்யர்களுக்கு மிக பிடித்து விட்டது. 18 மாத பயிற்சி அவருக்கு அளிக்கப்பட்டது. பயிற்சி என்றால் சாதாரண பயிற்சி அல்ல, மிக கடுமையான பயிற்சி. விண்வெளி கலனை எப்படி இயக்குவது, உள்ளுக்குள்ளே அங்கே புவியீர்ப்பு விசை இருக்காது, எல்லா நேரமும் பறந்து கொண்டே இருக்கும்படியாக இருக்கும். யாரும் அதில் விண்வெளிக்குள்ளே நடக்க முடியாது, உட்கார முடியாது, எப்பொழுது பார்த்தாலும் மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப கடுமையான ஒரு சோதனையான ஒரு களம். அதில் 18 மாதம் முறையாக பயிற்சி எடுத்தார். ராகேஷ் சர்மா அவர்களுக்கு விண்வெளியிலே பறக்க வேண்டும் என்கிற கனவு இருந்ததா என்றவரிடத்திலே கேட்டதற்கு இல்லை, நான் ஒருபோதும் நினைத்ததே இல்லை, நான் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி என்று அவர் அதை சொல்லியிருக்கிறார். 100 கிலோமீட்டர் உயரம் தரையிலிருந்து பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரம் பறக்க ஆரம்பித்ததும் ஜீரோ கிராவிட்டி என்று ஒன்று நிகழும். அதாவது நம்முடைய புவியீர்ப்பு விசை நம்மை விட்டுவிடும். அதற்கு பிறகு மனிதர்கள் எல்லாம் மிதக்க வேண்டியது தான். அது ராக்கெட்டிற்குள்ளேயும் அதுதான் நடக்கும். அந்த பயிற்சி தான் மிக கடுமையானது. என்னவென்றால் கருவிகள் எல்லாம் மிதந்தபடி இருக்கும். உதாரணமாக ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே மிதந்தபடி இருக்கும். நட்டு போல்ட்டு எல்லாமே மிதந்தபடி இருக்கும். ஒவ்வொன்றையாக பிடித்து அதுக்குமே பொருத்துவது என்பது மிக கடினம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தரையிலே அதை சரி செய்வதற்கு அரை மணி நேரம் ஆகும் என்று சொன்னால் விண்வெளியிலே அதற்கு 3 மடங்கு நேரம் ஆகுமா? அவ்வளவு கடுமையான ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை அங்கே விண்வெளி கலத்துக்குள்ளே நிகழும் என்று ராகேஷ் சர்மா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது விண்வெளியிலே எந்த விதமான படலங்களும் இல்லாமல் தெளிவாக இருந்தால் அது நாம் பூமியை உருப்படியாக முழுமையாக பார்க்க முடியும் என்று சொல்கிறார். பூமி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவ்வளவு உயரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது. மலை, பனி, காடு, மணல் வடிகள் எல்லாம் வித்தியாசமான தோற்றத்தோடு பச்சையோடும் மஞ்சளோடும் வெள்ளையோடும் பார்க்கிற பொழுது அந்த அனுபவமே தனி என்று அவர் சொல்லியிருக்கிறார். மனம் எப்படி இருக்கும்? நாம் பார்த்தது புறக்கண்களால் பார்க்கிறார். சார், உங்களுடைய மனம் எப்படி இருந்தது என்று கேட்டால், நான் ஒரு கவிஞனாக இல்லையே, எனக்கு இதை வருணிக்க எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லையே, ஒரு கவிஞர் மட்டும் இதிலே பறந்திருந்தால் எவ்வளவு அழகாக அதை பற்றி அந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் சொல்லிப்பார் என்று சொன்னார். உடல் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு, கீழே வந்து இறங்கியதும் தசைகள்லாம் அப்படி இறுகி போய்விடுமா, கல்லை போல் ஆகிவிடுமா. அந்த அனுபவம் இருக்கிறதே மிக கடுமையானது. 1 வாரம் எழுந்திருக்கவே முடியாது, கடுமையான வலி, உடம்பெல்லாம் வலிக்கும் என்ற அந்த அனுபவத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு சுவையான சம்பவம் ஒன்றை சொல்லுங்கள் என்பதுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய கேள்வியாக இருக்கும். அப்படி அவரை பேட்டி கண்டவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், தண்ணீர் எப்பொழுதோ குடிக்க முயற்சி செய்தபோது சிந்தி விட்டதாம். சிந்திய அந்த தண்ணீர் தரையிலே போய் விழாமல் அது உருண்டை பந்து போல் அப்படியே உருண்டு வருகிறதாம். அதை மிக அழகாக அதை லாகமாக அதை பிடிக்க வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் அதை தொட்டால் அது பல 100 கோலி குண்டுகளைப் போல் ஆகிவிடுமா. அதற்கு பிறகு மிக கடுமையாக அதை சேகரிக்கவே முடியாதாம். எனவே அதை உறிஞ்சித்தான் வாய் வைத்து தான் அந்த மிதக்கிற தண்ணீர் பந்தை வாய் வைத்து தான் குடித்து தான் அதை தீர்க்க வேண்டும். வேறு எந்த வகையிலையும் அதை சேமிக்க முடியாதாம். எனவே விண்வெளி வீரர்கள் 5 பேரும் அதில் வாய் வைத்து குடித்தது இருக்கிறதே, அது எனக்கு மிக சுவையான அனுபவமாக இருந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் காலடி வைத்ததாக எல்லாம் சொல்லுகிறார்களே, இது பெரிய பொய்யாக இருக்கும் போல் இருக்கிறதே. அப்பொழுது போனதற்கு பிறகு ஏன் மறுபடியும் யாருமே போய் கால் வைக்கவில்லை, நிலவில் யாரும் கால் வைக்கவில்லை, எனவே இது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குமோ என்று ஒரு விண்வெளி சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு ராகேஷ் சர்மா மறுத்திருக்கிறார். இல்லை, நடந்தது என்னவோ உண்மை. ஆனால் ஊடகங்கள் சில பேர் எதையுமே ஒரு சென்சேஷனல் என்று சொல்வார்கள். எப்படி நடந்த ஒன்றை நடக்காததாக பேசுவது, நடக்காததை நடப்பதாக பேசுவது எல்லாம்
சில ஊடகங்களுடைய வேலையாக இருக்கிறது. எனவே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே காலடி வைத்தார் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி, தமிழக வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்ற கேள்வி அடுத்ததாக வந்திருக்கிறது. எனக்கு தென்னக கலாச்சாரம் மிக பிடித்திருக்கிறது. பாரம்பரிய பெருமைகளை கட்டி காப்பதிலே தென்னகத்தை சேர்ந்தவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நான் மிகவும் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தமிழக வாழ்க்கை, அந்த பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் அவருக்கு பிடித்திருக்கிறது. பிடிக்காதது என்ன என்பது அடுத்த கேள்வியாக அமைந்திருக்கிறது. தமிழக அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகளை பற்றி மிகுந்த மனக்குறைப்படுகிறார். அவர் மனம் நொந்து பேசுகிறார். ஏன் இவ்வளவு ஊழல், ஏன் இவ்வளவு மலிவாக இருக்கிறது? ஒரு மோசமான சூழலிலே நம்முடைய குழந்தைகளெல்லாம் நாம் விட்டு போகிறோம் போல் இருக்கிறதே என்கிற வருத்தம் எனக்கு மிக இருக்கிறது. இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை நம் பிள்ளைகளை கெடுத்து விடாதபடி இருக்க வேண்டுமே என்கிற அக்கறையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்காக சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பெற்றோர்கள் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரண வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையுடைய தாக்கம் அவர்கள் மீது வந்துவிடும். அதன் மூலமாக அவர்கள் வீணாகி போய்விடவோ பாதிக்கப்படவோ வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் உடனடியாக மிக நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற நாம் அவர்களுக்கு ஒரு சரியான திசையை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் முன்னுதாரணமாக நாம் சரியாக இருப்போம். அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சரியாக இருக்க வைக்க முடியும் என்கிற செய்தியோடு முடிக்கிறார். எவ்வளவோ பெருமைக்குரிய ராகேஷ் சர்மா தமிழகத்தை தேர்ந்தெடுத்ததும் அவர் சொல்லக்கூடிய செய்திகளும் கேட்க கேட்க ஏதோ ஒரு குழந்தை அண்ணாந்து பார்த்து அதிசயமாக ஒரு யானையை பார்ப்பதைப் போல அவருடைய செய்திகளும் அவருடைய உணர்வுகளும் இருக்கின்றன. அதில் இருந்து நாம் என்ன பெற முடியும் என்று பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.